சம்மந்தியம்மா, அடடே சம்மந்தியம்மா, வாங்க சம்மந்தியம்மா, உட்காருங்க வாங்க. சண்மு, நீ எப்படிங்க? அதெல்லாம் ஒரு கதைமா, என்ன பண்றது, இப்ப வீட்டோட வந்து உட்கார்ந்துட்டா. என்னாச்சு சம்மந்தியம்மா, அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது, பிள்ளைங்க எல்லாம் தப்பு பண்றது தானே, மன்னிச்சு ஏத்துக்கிறது தானே நம்ம. கரெக்டா சொன்னீங்க, நீங்க பண்ணது கரெக்டு தான். சண்மு வா, இப்படி வந்து உட்காரு. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டுமா. பூமாரி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? நேத்து தானே வந்தா, அதுக்குள்ள உங்க பொண்ணு உங்களுக்கு தேடிட்டா? அதுக்கு இல்லம்மா, நேத்து அவ கூட என்னால வர முடியல. அவ திடீர்னு தான் அந்த முடிவு எடுத்தா. அவ எந்த சூழ்நிலையில எடுத்தா என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. எப்படியோ அவ மாப்பிள்ளையோட சேர்ந்து இருக்கணும்னு சம்மதிச்சால, அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லதான் வந்தேன். என்ன சம்பந்தியம்மா, சொல்லுங்க. பூமாரியும் வரட்டுமே, என்ன பண்றா அவ? உள்ளதான் இருக்கா. பூமாரி, பூமாரி யார் வந்திருக்கான்னு பாருமா. மாமா இப்ப அக்கா கிட்ட நல்லா நடந்துக்கிடுறாங்களா? என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற சண்மு? இல்ல, அக்கா படிக்கல வேணான்னு சொல்லி தானே டிவோர்ஸ் கொடுத்தாங்க. இப்ப திடீர்னு வீட்டுக்கும் கூப்பிட்டுருக்கீங்க, அதான் கேக்குறேன். என் பையன் மனசு மாறி தானம்மா கூப்பிட்டுருக்கான், அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல. ஏய் சும்மாரு. அம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவ ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா கேக்குறான். சேச்சா, தப்பாலாம் நினைக்கல சம்பந்தியம்மா. இதுல என்ன இருக்கு தப்பா நினைக்கிறதுக்கு? அவ ஏதோ அவ மனசுல பட்டதை கேட்கா. அவ அக்கா வாழ்க்கை அவளுக்கு முக்கியம் தானே, அதனால கேட்டிருக்கா. அதுல நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? சரி, எங்க பவித்ராவை காணோம்? பவித்ரா காலேஜ்ல இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்ட்டு போயிருக்கா. இன்னைக்கு காலேஜே கிடையாது. காலேஜ் கிடையாதுன்னு தான் சொன்னா, ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னாமா. ஓ அப்படியா? உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ அடுத்து என்ன வேலை? மேற்படிப்பு படிக்கவா இல்லை எப்படி? மேற்படிப்பெல்லாம் படிக்கல, ஏதாவது ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, நல்ல ஜாப்பே கிடைக்கும். அக்கா எப்படிக்கா இருக்க? பூமாரி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? என்னமோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஆளுக்காளே நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. இங்க எதுக்கு இப்போ வந்தீங்க? என்னம்மா பூமாரி, வந்தவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? இல்லத்த, அவங்க நேத்து தான் என்ன பார்த்துட்டு வந்தாங்க, எதுக்கு தேவையில்லாம இன்னைக்கு வந்துக்கிட்டுன்னு கேட்க. அது ஒன்றும் இல்லை பூமாரி, நேற்று உன் கூட வர முடியல, அதான் சண்முகம் உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாடி, அதனால தான் வந்தோம். ரொம்ப முக்கியம். சரி சரி பூமாரி, அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. அவங்களுக்கு எதுக்கு காஃபி, அதெல்லாம் வீட்லயே குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. என்னாச்சு பூமாரி, ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா? சம்பந்தியம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வரையில தான் குடிச்சிட்டு வந்தோம். என் பொண்ணுக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும்ல, அதான் அவ அப்படி சொல்கிறா போல. அக்கா, நான் இந்த வீட்டை சுத்தியே பார்க்கலக்கா. உனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் இந்த வீட்டு பக்கமே வரவே இல்லையா? சுத்தி பார்க்கலாமா, வரியா? ஏண்டி நீ என்ன சின்ன பாப்பாவா வீட்டை சுத்தி பார்க்கறதுக்கு? சும்மா வந்துட்டான். சாரிக்கா, ஏதோ தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிரு. என்னம்மா நீ அப்படி தப்பா கேட்டுட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் சுத்தி பார்த்துட்டு வா. இது நம்ம வீடு தானே. இல்லைங்க பரவாயில்ல. சரி என்ன பூமாரி, உனக்காக தான் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, 5 ரூபா 10 ரூபாய்க்கு வெளியே கிடக்கதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சும்மா என் உயிரை வாங்கிக்கிட்டு போங்க, அதை எடுத்துக்கிட்டு முதல்ல. சும்மா இதை யார் வாங்கிட்டு வர சொன்னா உங்களெல்லாம்? என்ன ஆச்சுமா, ஒரு மாதிரியே பேசுற மாதிரி இருக்கு? சம்பந்தியம்மா, என்னன்னு தெரியலையே, இவ ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கா? இனி ஒன்றும் இந்த வீட்டை தேடி என்ன தேடி வராதிங்க. எனக்கா தோணுச்சுன்னா நானே வந்து உங்களை பார்க்க வர்றேன். சும்மா சம்மந்தி வீடு அப்படி இப்படின்லாம் வர வேணாம் இனி. என்ன பூமாரி ஒரு மாதிரியே பேசுற? அம்மா சொல்றது உங்களுக்கு புரியலையா? நானே வருவேன்னு சொல்றேன், நீங்க ஏன் என்ன தேடி வர்றீங்க? அது இல்லம்மா, நேத்து வர முடியல உன் கூட, அதனால தான் கிளம்பி வந்தேன் பூமாரி. இல்லைன்னா நான் வரமாட்டேன்ல. ஐயோ, அந்த ஆள் வந்தா என்னெல்லாம் பேசுவாரோ தெரியலையே என் ஃபேமிலிய. சீக்கிரமா இவங்க இங்க இருந்து போகணும், இல்லைன்னா அவர்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு இவங்க இங்க இருந்து போற மாதிரி இருக்கும். அவர் ஏற்கனவே என்கிட்ட நடந்துக்கிறது சரியில்லை. இதுக்கிடையில அம்மா கிட்ட வேற வந்து உங்க பொண்ணு இதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா, அப்புறம் அம்மா அவ்வளோதான். அதுக்குள்ள சீக்கிரமா அம்மாவை இந்த வீட்டை விட்டு போக சொல்லணும். சரி சரி கிளம்புங்க, லேட் ஆகுது. நானும் இனிமே தான் காலேஜுக்கெல்லாம் கிளம்பணும். என்ன பூமாரி, இன்னைக்கு லீவு தானே போட போறேன்னு சொன்னேன், காலேஜ் போறேன்னுங்கிற? அத்தை சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? நீங்க வேற ஏதாவது பேசிக்கிட்டு. அம்மா கிளம்புங்க நீங்க. சரிம்மா நான் கிளம்புறேன். நீ ஏதோ வேற டென்ஷன்ல இருக்குன்னு நினைக்கேன், நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல. இந்தா இதை வச்சுக்கோ. சம்பந்தியம்மா அப்ப நான் வர்றேன். இருங்க சம்பந்தியம்மா, இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். வராதவங்க வந்திருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடு தானே. ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். நம்ம மலர் இருக்காள்ல, அவளை நாளைக்கு நிச்சயதார்த்தம் தேதி குடிக்க வர்றாங்க. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். அம்மா என்ன பூமாரி, அதான் அந்த வீட்டு சார்பா நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இங்க வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ மட்டும் வந்தா எப்படிடி, மாப்பிள்ளையோட நீ வந்தா தானே நல்லா இருக்கும். சம்பந்தியம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு பூமாரியும்
கார்த்திக்கும் சேர்ந்தே வருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சம்பந்தியம்மா, அப்ப நான் வர்றேன். சரிங்க, வர்றேன்க்கா. கிளம்பு. பாவம். குமாரி நில்லு ஒரு நிமிஷம். என்னத்த? என்ன நடந்துக்கிட்ட அவங்க கிட்ட? வீட்டில் வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கிடுவியா? இதான் உன் பண்பாடா? பின்ன என்னத்த பண்ண சொல்றீங்க? அவங்க இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறதாத்த நல்லது. ஏன் அப்படி சொல்ற? அவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுனால உனக்கு என்னமா பிரச்சனை? என்னத்த சொல்றீங்க? நானே டெம்பரவரியா ஒய்ஃபா நடந்துக்கிறதுக்காக இந்த வீட்டு பக்கம் வந்திருக்கேன். நீங்க என்னன்னு பார்த்தோம்னா அவங்க இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்றீங்க. இங்க பாரு பூமாரி, நான் உன்னை அப்படி நினைக்கவே கிடையாது. ஏதோ பவித்ரா அடம்பிடிக்காதங்கிறதுக்காக நான் உன்னை இங்கே கூப்பிடல. உன்னை நிரந்தர மருமகளாக தான் நான் இந்த வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கேன். இல்லாத்த நீங்க என்னதான் அப்படி நடந்துக்கிட்டாலும் கார்த்திக் என்னை ஏத்துக்கிட்டதுக்கு தயாரா இல்லை. அது அவர் பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் எனக்கு நல்லாவே தெரியுது. கார்த்திக் என்னை ஏத்துக்கிட்டாலும் அவருக்கு ஒய்ஃபா வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதத்த. ஏமா அப்படி சொல்ற? அந்த அளவுக்கா வெறுத்துட்ட? இல்லாத்த ரொம்பவே மனசு விட்டு போச்சு. இனி இது தொடரும்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுக்கு தேவையில்லாம அவங்க வேற இந்த வீட்டுக்கு வந்துட்டு கார்த்திக் வாயில விழணும். கார்த்திக் உங்க அம்மா கிட்ட வாய் தவறி பேசுவான் ஏதாவதுன்னு நினைக்கிறியா நீ? அத்தை நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது உண்மைதான். அவர் கண்டிப்பாவே பேசுவார் அத்தை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நீ ஏமா அவனை தப்பா நினைக்கிற? அவன் கண்டிப்பா மாறுவான், நீ வேணா பாரு. இல்ல அத்தை, அவர் மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. ஆனா உங்க அம்மாவும் தங்கச்சியும் கண்டிப்பா உன்னை தப்பா தான் பூ மாதிரி நினைச்சுப்பாங்க. சரி சரி, அதெல்லாம் விடு. நாளைக்கு நீயும் கார்த்திக்கும் போறீங்க, புரியுதா? அத்தை நடக்கக்கூடிய காரியமா அதெல்லாம். சரி அழாத பூமாரி, நான் ஏற்பாடு பண்றேன். இங்க பாருங்க அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தியே பேசாதீங்க. நான் என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்ல நான் கலந்துக்கிட்ட தான் செய்வேன். அவர்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு எந்த தேவையும் கிடையாது. பவித்ராவோட கல்யாணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க தப்பாலாம் என்ன புரிஞ்சுக்கிடாதீங்க அத்தை. என்ன பூமாரி இப்படி தொட்டோம் தொடச்சோன்ட்டு பேசினா என்னதான் செய்யறதுனா? இதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கிட வேணாம், சொல்ல வேணாம்னு சொல்றேன். இல்ல பூமாரி, நான் சொல்லதான் செய்வேன். யாரையுமே கூட்டிட்டு போற அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது அத்தை. நீங்க சொல்லாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியே அவர் என் கூட வந்தாலும் நான் கூட்டிட்டு போக முடியாது. ஏன் பூமாரி இவ்வளவு பிடிவாதமா இருக்க நீ? அவனே மாறினாலும் நீ மாற மாட்ட போலையே. அந்த அளவுக்கு டார்ச்சரை நான் அனுபவிச்சிருக்கேன் அத்தை. பூமாரி உன் மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். இது உன் வாழ்க்கை பிரச்சனை. என்னத்த சொல்றீங்க? டிவோர்ஸுக்கு அப்புறம் என்னத்த வாழ்க்கை? பூமாரி அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்தது. அதை பத்தி தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. அதை அப்படியே விட்டுரு. ஏத்த நீங்க டிவோர்ஸ் அனுப்புனா நான் ஏத்துக்கிடணும். டிவோர்ஸ் அப்புறம் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னா நான் ஏத்துக்கிடணும். கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அதையும் நான் ஏத்துக்கிடணும். அதுக்கப்புறம் நீயே இந்த வீட்டுக்கு வா சும்மா நடின்னு சொல்லுவீங்க, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிடணும். நான் என்ன லூஸ் ஆத்த? சாரிம்மா பூமாரி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில தான் நான் இருந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு விட்டுருங்க அத்தை இந்த பேச்சை. இவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்க, என்னதான் செய்யறதோ. என்ன வா போலாம். அம்மா என்னம்மா நீ சிரிச்சிட்டு இருக்க? அக்கா நடந்துக்கிட்டது உனக்கு வருத்தமாவே இல்லையா? என்ன வருத்தப்பட சொல்ற? அம்மா அக்கா நம்ம மேல ஏதோ கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாமா. அது உனக்கு அப்படி தெரியுதுடி. அவ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பா, புரியுதா? அதுவும் இல்லாம அவ இப்ப காலேஜுக்கு வர கிளம்பணும், புரியுதா? சும்மா இருக்குமா, அதான் அவங்க அத்தை வெளிப்படையா சொல்லிட்டாங்களே இன்னைக்கு காலேஜுக்கே போல லீவ் தான் போட போறான்ட்டு. இங்க பாரு, தேவையில்லாம மலர்கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்னம்மா நீங்க? அவ இப்படி நடந்துகிட்டு இருக்கா, மலர்கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? எல்லாம் அப்படிதான். கொஞ்ச நாள் போனா பூமாரி சரியா வந்துருவா. நீ தேவையில்லாம மலர்கிட்ட அதையே சொல்லிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். வா வீட்டுக்கு போலாம்.